இந்த லெட்டர் என்ன லெட்டர் சொல்லுங்க பார்க்கலாம். மருதுல்லா நல்லா சொன்னீங்க மருதுல்லா. வெரி குட். 10 out of 10 நல்லா சொன்னீங்க. அடுத்தது தன்யோஸ்மி. ஆதித்யா சொல்றீங்களா? சரி. ஆதித்யாவுக்கான லெட்டர் வந்து இந்த லெட்டர் தான். கரெக்டா சொல்லிட்டீங்களே. கரெக்டா சொல்லிட்டீங்க. 10 out of 10. வெரி குட். தன்யோஸ்மிபா. அடுத்தது கிருத்தஜ்ஞன். ரெடியாப்பா கிருத்தஜ்ஞன்? கிருத்தஜ்ஞன் சரி. கிருத்தஜ்ஞனுக்கா லெட்டர் இந்த லெட்டர் தான். கிருத்தஜ்ஞன் இந்த லெட்டர் என்ன கிருத்தஜ்ஞன்? என்ன சொன்னப்பா? வெரி குட். 10 out of 10 என்ன சொன்னீங்க? தன்யோஸ்மிபா. அடுத்த லெட்டர் வந்து தயா நாராயண். சொல்றீங்களா? தயா நாராயண் உங்களுக்கான லெட்டர் இதுதான். உங்களுக்கான லெட்டர் தயா. சரியா சொன்னீங்க. 10 out of 10. வெரி குட். அடுத்த லெட்டர் ராஜவ சிம்மன். சொல்றீங்களா? இந்த லெட்டர் என்ன லெட்டர்? ராஜவ சிம்மன். என்ன சொன்னீங்க? 10 out of 10 ராகவ சிம்மன். என்ன சொன்னீங்க? சரி. இப்போ எந்த லெட்டர் வரைக்கும் தான் நேற்று நம்ம பார்த்தோம்? இந்த 6 லெட்டர் தான் பார்த்தோம். இந்த லெட்டர் வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஒன்னும் ஒரு தடவை வேணா சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னா சரி. யாருக்காவது புரியலன்னா சொல்லுங்க கொஞ்சம். எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னு எடுத்துக்கிட்டோமா? சரி சரி. அப்போ அடுத்த லெட்டர் போலாமா? சரி போலாம். அடுத்த லெட்டர் போலாம். இப்போ அடுத்த லெட்டர் சொல்லுங்க. நான் பேசுறது சரியா கேட்கறதா உங்களுக்கு? சரி. இந்த லெட்டரை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா சொல்லுங்க. வெரி குட். சொல்லுங்க. கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. வெரி குட். ஒரு குழந்தை எழுதி காமிச்சுதான். வெரி குட் பாய். வெரி குட் வெரி குட் பாய். அந்த கால் நல்லா எழுதியிருக்காங்க. வெரி குட். அனிருத் நல்லா எழுதியிருக்காப்பா. வெரி குட். அடுத்த லெட்டர் போடலாமா? ரெடியா? அடுத்த லெட்டர் போலாமா? சரி. அடுத்த லெட்டர் வந்து இங்க பாருங்க. அந்த லெட்டரை வந்து இது மாதிரி தான் எழுதணும். இந்த லெட்டர் தெரியாதா? சொல்லுங்க.
இங்க பாருங்க, நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. அப்படிதான் நல்லா போட்டீங்க. வெரி குட். எழுதி காமிச்சிருக்காப்பா, 2-3 பசங்க ஆல்ரெடி எழுதி காமிச்சிருக்காப்பா. இத வெரி குட் எழுதிட்டோம். வெரி குட். சக்ரி வெரி குட். அடுத்தது அனிருத், அடுத்த கிருதஜன், பிகு நல்லா எழுதி. வெரி குட் வெரி குட், நல்லா எழுதிருக்கப்பா எல்லாரும். சொல்லுங்க. சரி, இப்ப அடுத்த லெட்டர் போகலாமா இல்ல இந்த லெட்டரே திருப்பி ஒரு சொல்லி தரணுமா? அடுத்த லெட்டர் போலாம். சரி, அடுத்த லெட்டர் போகலாமா? போகலாமா? சரி சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்த லெட்டர் போகிறேன்னு இந்த லெட்டர் இருக்கு பத்தியா, இப்ப நான் எழுத போறேன் தெரியுமா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெட்டர். அதை ஞாபகம் வச்சுக்கணும், சரியா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இந்த லெட்டர் சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்றத கேளுங்க. இல்ல இல்ல இல்ல, கவனிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லெட்டர் சொல்லுங்க. இந்த லெட்டர் சில பேர் எப்படி உச்சாரணம் பண்ணுவா, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவான்னா அப்படின்னு சொல்லுவான். சரியா? இந்த லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? புரியுதா? சரி, இதை எழுதி காமிக்க பார்க்கலாம். இந்த லெட்டரை எழுதியாச்சு. வெரி குட். இந்த எழுதிட்டாங்க. அந்த பாபு எழுதியாச்சு. நல்லா எழுதியிருக்கப்பா. வெரி குட். கேமரா மாட்டேங்குது. போன்ல ப்ராப்ளம். நல்லா எழுதிருக்கு. How to write, Tara? How to write? இல்ல. This is how you should write. இல்ல. Okay? சுவாமி ஷமிக்கணும். இன்டர்நெட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடுது. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிருந்தோம், எதுவுமே கேட்கல எங்களுக்கு. அதனால மிஸ் பண்ணிட்டாவ. மேபி டுவர்ட்ஸ் தி நீங்க கொஞ்சம் தேவரீரால முடியும்னா இப்பவே சொல்லிடுறேன். குழந்தைகளுக்கு தான் இப்பவே சொல்லிடுறேன். சரியா? இப்போ இந்த அக்ஷரம் சரியா? இப்போ சில பேருக்கு, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேருக்கு நெட்வொர்க் இல்லாததுனால அந்த லெட்டரை மறுபடியும் சொல்றேன். சரியா? இத மூணுத்தையுமே எழுதி காமிக்கிறேன். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கேர்ள் கூட கேட்டா அது எப்படி எழுதுறது அப்படின்னு கவனிங்க. This is how you should write and live. Okay? Listen here. This is okay? Very good girl. She's writing now.
ரு ரு நல்லா சொன்னீங்க. அடுத்த லெட்டர் போகலாமா? அடுத்த லெட்டர் வெரி குட். அந்த கரெக்டா சொல்றாமா? நான் சொன்ன மாதிரியே சொல்றான். சொல்லணும். அடுத்த லெட்டர் போகலாமா? போலா அடியேன். சொல்லுங்க. இல்ல சரியா? இல்ல இல்ல அப்படின்னு ஒரு இந்த லு சவுண்ட்ல ரு சவுண்டும் சேர்த்து வரணும் அதுல. இல்ல இல்ல இது என்னன்னா ரெண்டு விதமா இந்த அக்ஷரத்தை ப்ரொனவுன்ஸ் பண்றவாலும் உண்டு. சரியா? இப்ப அடியனுடைய வாத்தியார் வந்து அப்படின்னா அடியனுக்கு வந்து சொல்லி கொடுத்தார். சரியா? சில யூடியூப்ல இருந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா சில வாத்தியார்கள் இத அப்படின்னு சொல்லுங்க. புரியுறதா? சரியா? தன்யவாஸ்மி. சரி, இப்போ இந்த 3 அக்ஷரம் குழந்தைகளுக்கு எல்லாம் புரிஞ்சுதா? திருப்பி ஒரு தடவை சொல்லணுமா? சொல்லுங்க. நல்லா சொன்னீங்க, ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி, அடுத்தது 4 எழுத்து வரப்போறது. இந்த 4 எழுத்தும் பெரிய பெரிய பசங்கப்பா. இந்த 4 பேர் யாரு? பெரிய பெரிய பசங்க. அவளை எப்படி தெரியுமா சொல்லணும்? ஏ ஐ ஓ சொல்லணும். புரிஞ்சுதா? அவளை சின்னதா சொல்லிடக்கூடாது. ஏ அப்படின்னு சொன்னா அவளுக்கு கோபம் உண்டு. ஐ அப்படின்னு சொன்னா அவளுக்கு கோபம். அதனால எப்படி சொல்லணும்? ஏ ஐ ஓ ஐ. புரியுறதா? அந்த எழுதி காமிக்கிட்டமா? யாருக்காவது புரியலன்னா கேட்கணும்னு. சரியா? சரி, இப்ப நான் முதல்ல ஏ அப்படின்றத எழுதுறேன். இங்க பாருங்க. ஏ ஏ வெரி குட். நல்லா சொன்னீங்க. ஏ எழுதிக்கலாம். அடே, ஒரு குழந்தை எழுதி காமிச்சுட்டானே அதுக்குள்ளேயும். வெரி குட். உனக்கு ஒரு குழந்தை எழுதியாச்சு. வெரி குட். அந்த குழந்தை எழுதியாச்சு, அவன் அம்மா காமிக்கிறா. வெரி குட். அடுத்தது இன்னொரு குழந்தை எழுதி எடுத்து ஒரு குழந்தை ரெட் பென்ல எழுதியிருக்கு. அந்த குழந்தை நல்லா எழுதியிருக்கு. ஏ அப்படின்னு எழுதியாச்சு. நல்லா எழுதிருக்கீங்களேப்பா நீங்கெல்லாம். நல்லா எழுதியிருக்கப்பா. அந்த குழந்தை கூட ஏ நல்லா எழுதியிருக்கேன். நல்லா எழுதியிருக்கேன். சரி, இப்போ அடுத்தது போகலாமா? அடுத்த அக்ஷரம் போகலாமா? இந்த எழுத்து வந்து பெரிய எழுத்து. இதை எப்படி சொல்லணும்? ஏ. சரியா? அடுத்த எழுத்து ஐ. சொல்லுங்க. அப்படிதான் சொல்லணும். சரியா? புரியுதா? ஒரே சொல்லுங்க. இப்போ இந்த அக்ஷரம் நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து ஐ. சொல்லுங்க. சரி,
நீங்க யாராவது மறந்து போய் கூட அப்படியே சொல்லிடக்கூடாது. சரியா? இதை எப்படி சொல்லணும்? ஐ. சரியா? சரி. அடுத்தது ஓ. அந்த எழுதி எழுதிட்டுமா? இப்போ எப்படி சொல்லுங்க. வெரி குட். ஓ எழுதி காமிக்க பார்க்கலாம். வெரி குட். ஒரு கால் எழுதியாச்சு, 3 பேர் எழுதியாச்சு, எழுதி காமிச்சாச்சு. ஓ எழுதிடா. நல்ல பசங்களா இருக்காங்களே, இவ்வளவு வேகமா எழுதுறாங்களே இந்த பசங்க எல்லாருமே. ஓ நல்லா எழுத. அதே வெரி குட். ஓ சரிப்பா சரிப்பா. சரி வெரி குட். சரி, இப்ப அடுத்தது அவு எழுதலாமா? அவு எழுதலாமா? சரி, இதுதான் அவு. சொல்லுங்க. நல்லா சொல்லிருக்கோம். வெரி குட். அவு வெரி குட். நல்லா எழுதிட்டாப்பா இந்த கேர்ள். வெரி குட். இந்த பாய் கூட எழுதி காமிச்சிருக்கான். அந்த ரெட் கலர் பேனால எழுதிருக்க கரெக்டா எழுதிருக்கான். அவு வெரி குட். ஒரு குழந்தை பென்சில்ல எழுதியிருக்கேன். அவு நல்லா எழுதியிருக்கேன். வெரி குட். அவு வெரி குட் போ. நல்லா எழுதியிருக்கப்பா நீ. வெரி குட் வெரி குட் வெரி குட். அவு நல்லா எழுதியிருக்கப்பா. டேட் எல்லாம் போட்டுருக்காப்பா அந்த பசங்க. வெரி குட். டேட் எல்லாம் போட்டு அழகா எழுதுறாப்பா இந்த பசங்க எல்லாம். வெரி குட். அடுத்த அச்சரம் போலாமா? அடுத்த அச்சரம் அடுத்த அச்சரம் வந்து அம். அடுத்த அச்சரம் எழுது அம். அப்படியா? வெரி குட். சரி, அம் எப்படி எழுத? அம் எழுதியாச்சா? அம் தெரியறதா எல்லாருக்கும்? நான் எழுதுறது தெரியறதா? வெரி குட். எழுதிருக்கீங்களே, நல்லா எழுதிருக்கீங்க. வெரி குட். நல்லா எழுதிருக்கீங்க. சரி, அடுத்த அச்சரம் போலாமா? போலாமா? அடுத்த அச்சரம் போலாமா? அம் எழுதியாச்சா எல்லாரும்? சரி, நல்ல குழந்தைகள். நல்லா எழுதியிருக்காங்க பசங்க எல்லாரும். அடுத்தது சொல்லுங்க. வெரி குட் வெரி குட். பாவம், ஒரு குழந்தை ரொம்ப நேரமா புக்கை தூக்கி வச்சுட்டு இருக்கான். கையெல்லாம் வலிக்க போறதுப்பா. வச்சுக்கோ புக்கை. நல்லா எழுதிருக்கீங்க. நல்லா எழுதிருக்கீங்க. வெரி குட் வெரி குட். எல்லாரோடதும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நல்லா எழுதுறீங்க. வெரி குட் வெரி குட். சரி,
இப்போ ஒரே போர்ட்ல எல்லா லெட்டரும் எழுதி காமிக்கிட்டோமா? ஒரு தடவை பாத்துறீங்களா? எல்லாரும் பாக்குறீங்களா? நம்ம எல்லாரும் ஒரு தடவை சொல்லிக்கலாமா? சரி சரி, நான் எழுதிட்டேன். எனக்கு ஒரு 1 minute டைம் கொடுக்குறீங்களா எல்லாரும்? சரி அடி. சூப்பர் அடி, ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூப்பா, தன்யவாதம். ஒரே எழுதிட்டா எழுதி வந்துடுறப்பா. நான் எழுதுறேன், நீங்க எல்லாம் வேகமா எழுதிடுறீங்க, நான் ஸ்லோவா தான் எழுதுறேன். ஓகேவா? சரிப்பா. இப்போ இந்த போர்டு காமிக்கிறேன், நீங்க எல்லாரும் பாருங்க. நான் ஒரு எழுத்தா சொல்லுவேன், நீங்க அந்த ஒரு எழுத்த ஒரே நேரத்துல எல்லாரும் கரெக்டா சொல்லணும். சொல்லுவீங்களா? சரி, இந்த போர்டு கிளியரா தெரியுதா? சரி, கிளியரா கேக்குறதா? நான் ஒரு லெட்டரா கை வச்சு சொல்றேன், நீங்க கரெக்டா சொல்லணும். சரியா? ரொம்ப நல்லா சொன்னீங்கப்பா, எல்லாருக்குமே 100 out of 100. வெரி குட், ரொம்ப நல்லா சொன்னீங்க. சரி, யாருக்காவது இந்த லெட்டர் எல்லாம் இப்ப சொன்னோம்ல, அதுல
எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் இருக்கு, சொல்லறீங்களா அப்படின்னா யாருக்காவது டவுட் இருந்தா கேட்கலாம், பெரியவாளும் கேட்கலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேட்கலாம். எனக்கு கரெக்ட். சரியா? அடியின் நம்ம இல்லன்னு சொல்லணுமா இல்ல இல்லன்னு கூப்பிடணுமா? இல்ல அப்படின்னு சொல்லணும். சரியா? சரி, அந்த எழுத்தை மட்டும் தனியா எழுதி உங்களுடைய அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்றேன். நீங்க அந்த டவுட் தான் கேட்டீங்களான்னு எனக்கு சொல்லுங்க. சரியா? சரி. சரி, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல இந்த ஸ்வராட்சராணி சான்ஸ்கிரிட் வவல்ஸ்ல நிறைய லெட்டர் இருக்கு. அந்த லெட்டர்ல எல்லாம் யாருக்கும் டவுட்டே வராது. ஒரே ஒரு லெட்டர்ல மட்டும்தான் ஒரு சின்ன டவுட் வரும். அது எந்த லெட்டர் அப்படின்னு இந்த லெட்டர் தான் அது. புரியுறதா? இந்த லெட்டர்ல என்ன டவுட் வரும் அப்படின்னா, இந்த லெட்டர் உச்சாரணம் பண்றது எப்படி, சொல்றது எப்படி அப்படின்னு ஒரு டவுட் வரும். சரியா? இந்த டவுட்டுக்கு ரெண்டு விதமா சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த அக்ஷரத்தை இப்படின்னு சொல்றவாலும் உண்டு. சரியா? புரியுறதா? இதே லெட்டரை ஒன்றும் சில பேர் எப்படி சொல்லுவா அப்படின்னு சொல்லுவோம். புரியுறதா? சரியா? இந்த லெட்டரை தவிர மற்ற லெட்டர்ல எல்லாம் இந்த ப்ராப்ளம் வராது. சரியா? புரிஞ்சுதா? சரி, இப்போ நான் யாரையாவது ஏதாவது ஒரு லெட்டர் கேட்டா சொல்லுவீங்களா? எழுதி காமிக்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அவிக்னதா. அவிக்னதா ரெடியா? அவிக்னதா சொல்லுவீங்களா? அவிக்னதா ரெடியா? சரி, இது என்ன எழுத்து அவிக்னதா? கரெக்ட். 10 out of 10. 10 out of 10. அடுத்தது சக்ரீஷ் விஜயராகவன். ரெடியா? சக்ரீஷ் விஜயராகவன் ரெடியா? தனியா கூப்பிட்டு கேட்பாரு. சக்ரீஷ் விஜயராகவன் என்னப்பா? சக்ரீஷ் லாரியன். சக்ரீஷ் சக்ரேஷ் சக்ரேஷ் விஜயராகவன். வெரி குட். அடுத்தது ஹரிப்ரியா.
KSM. ஹரிப்பிரியா. சரி, இந்த குழந்தைக்கு மான்யா. நீ சொல்றியாமா? மான்யா ஸ்ரீனிவாசன். Yes. Yes. Can you pronounce this letter, Manya? In the letter. Correct. E. Correct. Very good. Manya, நீ சொல்றது correct. இந்த letter வந்து E. Very good. 10 out of 10. அடுத்தது மிதிலா. மிதிலா ரெடியா? மிதிலா இந்த லெட்டர் என்ன லெட்டர் சொல்லுங்க மிதிலா. E. Very good. என்ன சொன்னீங்க? 10 out of 10. Thank you. தன்யவாதி. சரி, அடுத்த லெட்டர். சரி, யார் குழந்தைகள் கரெக்டா தெரியல. ஒரு நிமிஷம். நான் இருக்கேன். சொல்லுங்க. பத்ரிநாராயண். பத்ரிநாராயண் சொல்றீங்களா? வந்திருக்கேன் சுவாமி. சரி, பெரிய நம்பர் தெரியுது. நல்லா தெரியணுமா? இந்த லெட்டர் என்னது? இந்த லெட்டர் எப்படி உச்சாரணம் பண்ணணும்? சரி, என்ன சொன்னீங்க? அடுத்தது வசுமதி. நீங்க சொல்றீங்களா? அடியன் சொல்றேன். அடியன் இது என்ன அக்ஷரம்? வசுமதி. என்ன சொன்னீங்க? அடுத்தது சுகன்யா. தன்யவாதம். சுகன்யா நீங்க சொல்றீங்களா? சுகன்யா. சரி, சுஜாதா கிஷோர். சுஜாதா கிஷோர். இந்த அக்ஷரம் என்னது? என்ன சொன்னீங்க? சுஜாதா கிஷோர். அடுத்தது ஸ்ரீமதி ரவி. சொல்றீங்களா? சரி, ஸ்ரீயா ஸ்ரீராம். சொல்றீங்களா? அடியன் சொல்றேன். அடியன் இது என்னது? சரியா சொன்னீங்க. ஸ்ரீயா ஸ்ரீராம் என்ன சொன்னீங்க? 10 out of 10. அடுத்தது ஸ்ரீ நந்திதா. சொல்றீங்களா? அடியன் தன்யாஸ்மி. தன்யோஸ்மிமா. ஸ்ரீ நந்திதா சொல்றீங்களா? அடியன். இது என்ன அக்ஷரம்மா? இல்ல. கரெக்ட். வெரி குட். நல்லா சொன்னீங்க. 10 out of 10. அடியன் நான் சொல்லட்டுமா? இருங்க ஒரே நிமிஷம். ராகவசிம்மன் சொல்றீங்களா? அடியன். ராகவசிம்மன் சொல்றீங்களா? அடியன் சொல்றேன். அடியன். இது என்ன அக்ஷரம்? ராகவசிம்மன். அச்சோ, ராகவசிம்மன் நான் சொன்னனே, இவா ரொம்ப பெரியவா. எப்படி சொல்லணும் இவாள? ஏ சொல்லுங்க. சரியா? ஏ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏ அப்படின்னு சொல்லணும். சரியா? அடியே நான் சொல்லிட்டேன். தன்யோஸ்மி. தன்யோஸ்மி. அனிருத். எஸ். எஸ்எம் சொல்றீங்களா? எஸ் அடியே. இந்த அக்ஷரம் என்னது அனிருத்? ஐ. ஐ சொல்லுங்க. இது வந்து ஐ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ சொல்லுங்க.
நல்லா சொல்லப்பா அனிரு. 10 out of 10. சரி. ஓகே. பத்மஸ்ரீ தன்யவாதி. பத்மஸ்ரீ ரங்கன் சொல்லிக்கலாம். பத்மஸ்ரீ ரங்கன் பெரியவா நான் சொல்லக்கூடாது. சரிங்க சரிங்க. பத்மா வாசு. நானும் பெரியவா சீனியர் தான். சரிங்க. சொல்லுங்க. யாரு பேர்? அனிருத். ஒரு அனிருத் சொல்றியாப்பா? சொல்றேன். சூப்பர். இது என்ன அக்ஷரம்ப்பா? அனிருத். அனிருத் இந்த அக்ஷரம் சொல்லுப்பா. ஓ சொல்லுப்பா. வெரி குட். என்ன சொன்ன? 10 out of 10. வெரி குட். அடுத்தது வேற யாருடைய பேர் நான் குட்டி பசங்களை விட்டுட்டேன்? கிருத்தஜ்ஞான் பிரசன்னா. பிரசன்னா சொல்லுப்பா. கிருத்தஜ்ஞான் பிரசன்னா. இந்த லெட்டர் எப்படி படிக்கணும்? நல்லா சொன்னப்பா. 10 out of 10. கிருத்தஜ்ஞான் பிரசன்னா. கேசவ். கேசவ். எஸ்எம் கேசவ். உங்களுக்கு கேட்டேன்னா நானு கேசவ் எஸ்எம். சரி. வேற யாரையாவது நான் கேட்கலையா? சரிப்பா. கேசவ் எஸ்எம் இப்ப சொல்லுமா? சரியா? எனக்கும் கேக்குற அடியேன். சரியா? Adiyan, how to say Sanskrit alphabet in Sanskrit? Swaracharani. Say the word Swaracharani. Swaracharani. Good girl. Correct. Swaracharani. Correct. சரி. கேசவ். கேசவ் நீங்க சொல்றீங்கப்பா. எஸ்எம் கேசவ். இது என்ன அக்ஷரம்? கரெக்ட். 10 out of 10. கேசவ் 10 out of 10. சரி. யாருப்பா பேர் என்னப்பா? ஆதித்யா. ஆதித்யா சொல்றியா? அடடே எப்படி எழுதுறதுக்கு முன்னாடி ஆகாரம் கண்டுபிடிச்சீங்க? அடடே ஷார்ப்பா பண்ணினே. 10 out of 10. வெரி குட். நல்லா சொன்னப்பா. தன்யவாதம்ப்பா. சரி, அவ உங்க எல்லாருக்கும் அந்த சின்ன வீடியோ வந்து உங்களுக்கு காமிப்பா. அந்த வீடியோவை பார்த்து மெமரி பண்ணி இந்த அக்ஷரங்களை நீங்களே பார்க்காம எழுதுற அளவுக்கு ரெடி ஆயிடணும். சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சரியா? முக்கியமா அந்த 4 பேரை நீங்க மறக்க கூடாது. யார் அந்த 4 பேரு? சரியா? சரி. இதோட இன்றைய வகுப்பு ஒரு பையன் இருக்கான். சரி. இதோட இன்றைய வகுப்பு வெரி குட். சக்ரேஷ் இதோட இன்றைய வகுப்பு. இதுக்கப்புறமா வகுப்பு அடுத்த வாரம் உண்டு. எல்லாரும் கண்டிப்பா வந்து கலந்துக்கோங்க. சரியா? धन्यवाद.